நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே புலிக்கொறடு பகுதிக்கும் எனக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2022 தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் தலைவராக இருக்கின்ற போது இந்த புலிக்கொறடு இங்க நமக்கு பின்னாடி உள்ள போனீங்கன்னா புலிக்கொறடு சாலையே கிடையாது. இங்க வாழ்ற மக்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது. கடந்த 80 ஆண்டுகள்ல இருந்து 100 ஆண்டுகளை தொடப்போகிறது என்று நினைக்கின்றேன். சாலை கிடையாது, சாலை வசதி கிடையாது, அங்கே ஒரு மின்விளக்கு வசதி கிடையாது. இந்த மெப்ஸ்ல வேலை பார்த்துட்டு வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் என்று இப்படி போனா இது மலை பக்கத்துல மலை இருக்குது. இரவு நேரங்களில் பாம்பு வரும், பூரா வரும், பல்லி எல்லாம் வரும். இதை கடந்துதான் போகிறார்கள் அத்தனை மக்களும். இதே திராவிட கட்சிகளுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள். இந்த இடத்திலிருந்து போனவர் தான் ஐயா டிஆர் பாலு. அவர் பேர்ல இன்னைக்கு எத்தனை கப்பல் இருக்குது? கப்பல் கம்பெனி முதலாளி. அவர் மகன் இன்னைக்கு சாராய கம்பெனி நடத்துறாங்க. சிந்திச்சு பாருங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாராயம் காட்சி விற்கிறவன், ஊரை அடிச்சு உலையில போடுறவன், இங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்லேருந்து அத்தனை பேரும் ஒருத்தனாவது கை சுத்தம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு மேடையை போட்டு பேசுவியா? உங்களுக்கு அருகதை இருக்குதா? இந்த இடத்துல நான் சவால் விடுறேன். நல்ல ஆண்மகன், சரியான உடன்பிறப்பு, இங்க ஒரு மேடையை போட்டு நீ பேசு. நான் ஊழல் செய்யல, லஞ்சம் பெறல, எதுவுமே நாங்கள் சரியாகத்தான் செஞ்சோம் என்று ஒரு ஆள் இங்க மேடையை போட்டு பேசிருங்க பார்ப்போம். நாங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசுங்க பார்ப்போம். நான் சவால் விடுறேன். என் அருமை சொந்தங்களே, சாலை போடுறாங்க. சாலை எனக்கு நான் பார்த்து இந்த புலிக்கொறடு நான் ஒரு 4-5 வருஷமா பார்க்கிறேன். இந்த சாலை எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்குது, இந்த வீடுகள் எவ்வளவு பள்ளத்துக்கு போயிருக்குது. ஒரு அடிப்படை அறிவு தானே இது. இதுக்கு பெரிய இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு வரணுமா? கொஞ்சமாவது மண்டையில மூலன்னு ஒரு உறுப்பு இருக்கிறவன் செய்யற செயலா இது? என்ன வெக்கம் இல்லைடா? எது காசுன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? காசு கிடைக்கும்னா என்னத்தையா ரோடு கான்ட்ராக்ட் போடு, இந்த பக்கம் அதை போடு, கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருப்போம். என்ன நடக்குது இந்த நாட்டில்? என்ன பெரிய மாநகராட்சி? மாநகராட்சியாக மாறியதனுடைய விளைவு என்ன? நாம் சந்தித்தது என்ன? சொத்து வரி உயர்வு, வேற மின் கட்டண உயர்வு. இதை தாண்டி நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா? நீங்க சிந்திக்கணும் என் அருமை சொந்தங்கள். அத்தனை பேரும் நீங்கள் எங்களை கைவிட்டு விட்டீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த புலிக்கொறடு பகுதியில் 32வது வார்டுல 6 பூத்து வருது. 5 பூத்து 6 பூத்துன்னு நினைக்கிறேன். அத்தனை பூத்துலையும் கிட்டத்தட்ட 4 பூத்துல 100க்கும் அதிகமான வாக்குகளை எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். 112 வாக்கு, 104 வாக்கு, 95 வாக்கு அப்படின்னு வாரி வழங்கி இருக்கிறீர்கள். நாங்க ஒண்ணுமே தரல, உங்களுக்கு காசு தரல, பணம் தரல, பரிசு பொருள் தரல, எதுவுமே தரல. நான் வந்தா 2000 தருவேன், உனக்கு மிக்சி தருவேன், கிரைண்ட், எதுவும் நாங்க சொல்லல. நாங்கள் வந்தால் உங்களுக்கு மதிப்பு மிக்க வாழ்க்கையை நாங்கள் தருவோம். நீங்கள் தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கும். எங்களிடம் கனவு இருக்கிறது, அதை செயல்படுத்தணும். நீங்க வாய்ப்பை தரணும். நீங்க தான் சிந்திக்கணும். இவங்களை பேசி பிரயோஜனமே கிடையாது. இவங்க மாற மாட்டான். இவர்கள் ஊறி திளைத்து விட்டார்கள். எவ்வளவு பேசு சேத்துல பிறண்ட பண்ணி மாதிரி இருப்பான ஒழிய ஒருத்தனு மாற மாட்டான். மாற வேண்டியது நாம் தான். மானமுள்ள தமிழ் சொந்தங்கள், ஆதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இது. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மள ஆதி திராவிடன்ட்டான். ஆதியில ஏதுரா திராவிடன் கேட்டா பதில் இல்லை. ஆதி தமிழர்கள் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. 69% இடஒதுக்கீடுல 18% இந்த ஆதி தமிழர்களுக்கு தான் எஸ்சி, 1% மலைவாழ் மக்கள் எஸ்டி, 19% மொத்தம் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் சேர்த்து 19% இடஒதுக்கீடு இருக்குது. என் அருமை சொந்தங்களே, இவங்க பண்ண கூத்து என்ன பார்த்தீங்களா? அதுல தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு அருந்ததி இன மக்களுக்கு உள் இடஒதுக்கீடுன்னு கொடுத்தாரு கருணாநிதி. எங்க கொடுத்தாரு? இந்த 18% விழுக்காடு இருக்கு இல்லைங்களா, இந்த எஸ்சி பறையர்கள் உட்பட கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான தமிழ் குடிகள் அந்த பட்டியலில் வராங்க. ஷெட்யூல்டு காஸ்ட். முதல்ல இந்தியாவில் பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகளே இவங்க தான். அதனாலதான் அது ஷெட்யூல் காஸ்ட். மற்ற நம்மெல்லாம் நான் ஷெட்யூலு. ஆனா இங்க என்ன சொல்றீங்க? அவன் எஸ்சி, அவன் எஸ்சி. டேய்,
நாட்டிலே முதல்ல பட்டியல் படுத்தப்பட்ட மக்களே இவங்க தான். ஆனா இவனை இன்னும் கீழே வச்சிருப்பான். கடைசி வரைக்கும் என்ன செய்வான்? கோட்ரு வாங்கி தருவான், பிரியாணி வாங்கி தருவான். நம்மளும் வெக்கம் இல்லாம மானம் சூடு சொரணம் எதுவும் இல்லாம அவன் கொடுக்கிற காசுக்காக போறோம். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை தரம் இன்னும் இப்படியே தான் இருக்கிறது. இங்கிருந்து போன டிஆர் பாலு, இங்கிருந்து போன மற்ற அமைச்சர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க யோசிங்க. நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு யோசிங்க. இதே தாம்பரம் மண்ணில் தான் தோழர் ஜீவானந்தம் வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு நமக்கு ஞாபகம் இருக்கு? மூட்டை கட்டிட்டு வந்தாருங்க, கட்சியில பணம் தராங்க, வசூல் பண்றாங்க, கட்சி நிதி வசூல் பண்றாரு, மூட்டை கட்டிட்டு வர்றாரு. நம்ம செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இறங்குறாரு, பசிக்குது, கபகபகன்னு பசிக்குது, வயிறு பசிக்குது தோழருக்கு. என்ன செய்வது? இறங்குனார். பக்கத்துல ஒரு தோழர் வந்தார். தோழர் ஒரு டீ சொல்லுங்கிறார். டீயை வாங்கி குடிக்கிறார். இன்னொரு டீ சொல்லுங்க, ரொம்ப பசிக்குது. இன்னொரு டீயை வாங்கி கொடுக்கிறார். டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பும் போது, தோழர் என்ன தோழர் இவ்வளவு பெரிய மூட்டை வச்சிருக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, கட்சிக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க, அதுதான் எடுத்துட்டு போய் கட்சிக்கு கொடுக்க போறேங்கிறார். தோழர் பை நிறைய பணம் வச்சுக்கிட்டு பசிக்குதுன்னு 2 டீயை என்கிட்டேருந்து வாங்கி குடிக்கிறீங்களே, அதுலேருந்து எடுத்து நீங்க சாப்பிட்டு இருக்க கூடாதா என்று கேள்வி கேட்டார் இன்னொரு தோழர். ஐயோ, அது கட்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதி, அது நான் கை வைக்க கூடாது. அந்த மாதிரி ஆள் உளவிய மண்ணுங்க இது. இந்த மண்ணு எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்குள்ளே வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் மறந்துட்டு மானங்கட்டு போய் இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு, நாங்க தான் பெரிய ஆளு, நாங்க தான் பெரிய கட்சி. என்ன பெரிய கட்சி? நீ என்ன பெரிய, வாயில நல்லா வருது, மேடை நாகரிகம் கருதி நான் அதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, நாங்கள் எந்த பின்புலமும் கிடையாது. நான் இங்க நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற அருண் பாரதி ஆகிய நான், என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் ஒரு 2 ஆண்டுகள் இங்க இந்த பகுதியில இந்த ஒரு முன்னெடுப்பு செய்தோம் எங்கள் கட்சி சார்பா. அத்தனை 200 குடும்பங்கள்ட்டையும் வீடு வீடா போய் கையெழுத்து வாங்கி மனுவை தயார் பண்ணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா SR ராஜா கிட்ட கொடுத்தோம். இதே மண்ணின் மகள் நம்முடைய மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், அந்த பொண்ணுகிட்டையும் போய் கொடுத்தோம். அம்மா நீ மண்ணின் மகள்மா, உனக்கு நான் சொல்லி புரியணும் இல்லை, இந்த இடத்தினுடைய சிக்கல் உங்களுக்கு தெரியும், தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள். அண்ணா நிச்சயம் செய்கிறோம், நிச்சயம் செய்கிறோம் நாங்கள் அந்த பொண்ணு கூட சொன்னாங்க, மேயர் கூட. நாம கொடுத்துட்டு வந்து 1.5 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் ஒரு தடவை ரோடு போடுறேன்னாங்க, அப்புறம் என்னென்னோ பண்ணாங்க. இப்ப கடைசியா வந்த செய்தி என்ன தெரியுங்களா? நமக்கு இங்கே ரோடு போடுவதற்கு அனுமதி வழங்கி விட்டார்கள். இப்ப எப்ப போடுவான்? இந்த தேர்தல் வரும்போது போட்டுருவான். இது பல பேர் பல முயற்சி நடந்திருக்குது. அதில் நாம் தமிழர் கட்சியும் ஒரு 2-3 முறை முன்னெடுத்திருக்கிறோம். பல அரசியல் தலைவர்களை சந்தித்து நாம் மனு கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், ஆதி திராவிடர் நடுநிலை பள்ளி, நான் இங்கே ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதரை அழைச்சிட்டு வந்தேன். அவர் வந்து பார்த்தாரு, என்ன இப்படி இருக்கு. அவரு 50,000 செலவு பண்ணி ஃபுல்லா சுண்ணாம்பு அடிச்சு கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு RO வாட்டர் போட்டு கொடுத்தாருங்க. இதெல்லாம் இங்கே செய்திருக்கிறோம். என் அருமை சொந்தங்களை, நாங்கள் ஒன்றும் அதிகாரத்துக்கு வரல, ஆனால் நோக்கம் இருக்குது. எங்கள் அண்ணன் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லாமல் போவார். ஆனால் நாங்கள் வைத்திருக்கிற தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் இல்லாமல் போகலாம், இன்னொரு தலைமுறை வரும், இங்கே நின்று கூட்டம் போட்டு பேசும், எல்லா மாயையும் தாண்டி வருவோம் நாங்கள். நீங்க இந்த சினிமா கவர்ச்சி இதெல்லாம் விடுங்க. ஒரே ஒரு பிரச்சனைங்க, கரூர் பிரச்சனை, ஓடி போயிட்டானே ஒரு பிரச்சனை. சிந்திச்சு பாருங்க. நிறைய செய்திகள் பேசணும், நிறைய பேச வேண்டிய நிறைய பேர் இருக்கிறாங்க. என் அருமை சொந்தங்களை, சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். ஒரே ஒரு விஷயம்தான் நம்மகிட்ட இருக்குது, சிந்தனை என்கின்ற 6ஆம் அறிவு படைக்கப்பட்டதே அது ஒன்றுக்காகத்தான். மற்ற உயிரினங்களுக்கும் நமக்குமான வேறுபாடே அது ஒன்றுதான். சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க. விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை செலுத்துங்கள். எவனும் இதை சொல்ல மாட்டான். மதிப்பு மிக்க வாக்குகள், மதிப்பு மிக்க வாக்குகள் அவன் காசு கொடுத்து வாங்குவான். நாங்கள் உளமாற உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை மதித்து உங்களை கேட்கின்றோம். இது உங்கள் தார்மீக கடமை. நீங்கள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை விவசாயி சின்னத்திலே செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எங்களை உள்ளே அனுப்புங்கள். என் அருமை சொந்தங்களை, வாய்ப்பளிப்பதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த திராவிட நான் தமிழன் 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 சொல்லி வேஷம் போட்டு இன்னைக்கு நம்ம தமிழை மொத்தமா அழிச்சிட்டு இருக்கிறான். தமிழ் தேசியன்றது உருவாகிறதே தடுக்கிறதுக்கு இந்த திராவிடம் மொத்தமா முயற்சி செஞ்சுட்டு இருக்குது.
அன்னைக்கு இயற்கையோடு வாழ்ந்தோம், இன்னைக்கு அப்படி வாழ்றோமா? ஏரியில வீடு கட்டிட்டு லாரியில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணமும் இந்த திராவிடம் தான். இன்னைக்கு எல்லா ஏரியிலையும் இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்றான். அந்த ஆக்கிரமிப்பு எங்கேருந்து வந்துடுறான்னு பார்த்தா இன்னைக்கு இங்க இருக்கிற பொதுமக்களோட வீடு இடிச்சுட்டு அது ஏரியில கட்டப்பட்ட ஆக்கிரமிப்புன்றான். அப்ப அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டது எந்த இடத்துல? ஏரிக்கரை கிடையாதா? இல்ல உங்க தலைவர் கட்டப்பட்ட வீடு ஏரிக்கரை கிடையாதா? அதெல்லாம் ஆக்கிரமிப்பு கிடையாதா? நீ ஆக்கிரமிப்புன்னு சொல்லும் போது அன்னைக்கு நீ கரண்ட் எப்படி கொடுத்த? அன்னைக்கு நீ வீட்டு வரி எப்படி வாங்கின? அன்னைக்கு எப்படி நீ தண்ணி கொடுத்த? இன்னைக்கு எல்லாமே இலவசம் சொல்ற இந்த அரசு ஏன் குடிக்கிற தண்ணீரை இலவசமா கொடுக்க முடியல? அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இது வந்து கார்பரேட்டோட நிர்வாகம். அதுல கையை வச்சா இவனுக்கு டப்பா ஆடிடும். அதனால அதுல கை வைக்க மாட்டேன்றான். இயற்கையை நம்ம ஏன் சார்ந்து வாழணும் அப்படின்னா, புயல் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அது நமக்கு கொடுக்கப்படுற எச்சரிக்கை. நீங்க ஒரு வாட்டியும் புயல் வருது அப்படின்னா அதுக்கு நமக்கு கொடுக்குது, நீ இயற்கை அழிச்சிட்டு இருக்கிற, அதனால அது கொடுக்குற ரெட் அலர்ட் தான் அந்த புயல். நீங்க இயற்கையை ஒரு வாட்டியும் அழிக்க அது விஸ்வரூபம் எடுக்குது, நம்மளை அழிக்கிறதுக்கான எண்ணமா மாறுது. அதனால இயற்கையை சார்ந்து வாழணும். இப்போ இதே திருப்பி நீங்க இந்த திராவிடத்துக்கே வாக்கு போட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இது 3 போக்கும், வாதம் பித்தம் கபம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? காப்பி பித்தம் தரும், டீ கபம் தரும். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு சரக்கா தருது, வாதம் பித்தம் கபம். அது எப்படி கொடுக்குது? 180 மில்லி 120 மில்லியில கொடுக்குது. இந்த அரசாங்கம் நமக்கே அதை கொடுக்குது. இந்த மாதிரி அரசாங்கத்தை தான் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்குறாங்க. இப்ப கடைசியா பார்த்தா இப்போ எதிர்கட்சியா இருக்கிற இப்போ பேருந்துல வந்து மகளிருக்கு இலவசம்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த வாட்டி நாங்க ஆட்சி அமைச்சா ஆண்களுக்கு இலவசமா கொடுப்போம் அப்படின்னு. ஆண்களுக்கும் இலவசமா கொடுத்துட்டு பெண்களுக்கும் இலவசமா கொடுத்துட்டு அப்ப நீங்க அந்த தொகையை எப்படி நீங்க மீட்டுருவாக்கம் செய்வீங்க? பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவீங்க அப்படின்னா மீண்டும் இலவசம். ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் போனா 15 லட்சம் கோடி வாங்கணும். கடனை வாங்கிட்டு கடைசியில இவங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தனி விமானம் போட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு போயிடுவாங்க. அடுத்தது மக்கள் தலையில தான் அது விரியும். மக்கள் பரதேசியா சித்திரிகிற அளவுக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அதனால தயவு செய்து மக்களை புரிஞ்சுக்கோங்க. வரப்போற 2026 நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. உங்களோட ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுங்க. கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான், அதை மறந்துடாதீங்க. ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி பயணப்படுறாங்க. நுங்கம்பாக்கத்துலேருந்து பயணப்படும் போது கண்டக்டர் வந்து ஒரு வயசானவங்க ஏறுறாங்க. உடனே கண்டக்டர் வந்து அவங்கள உட்காருங்கம்மா, இந்த சீட்டில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வண்டி நவுறுது. கொஞ்சம் தூரம் போனோன்னா, ஆனால் அவங்க வந்து மயிலாப்பூர் போனோம். கொஞ்சம் தூரம் போனோன்னா அவங்களோட கழுத்தில் இருக்கிற செயின் பறி போனோன்னே அந்த அம்மா கத்துறாங்க, ஐயோ செயின் பறி போச்சே அப்படின்னு. அப்போது கண்டக்டர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க செயின் கிடச்சிருமா அப்படின்றாரு. பஸ்ஸு போயிட்டே இருக்குது, ஸ்டாப்பிங் வருது, போகுது. திருப்பி அந்த அம்மா என்னங்க கிடச்சிருன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் கிடைக்கலையே அப்படின்னு. இல்லைம்மா கண்டிப்பாக கிடைச்சிரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு போகுது, திருப்பியும் ஒரு இடத்துக்கு போகுது. திருப்பியும் போது அந்த அம்மா கேட்குறாங்க, என்னையா கிடச்சிருன்னு சொன்னீங்க, எனக்கு ஸ்டாப்பிங்கே வரப்போகுதுன்னு. ஒரு இடத்துல வரும்போது கண்டக்டர் டபுள் விசில் அடிக்கிறாரு. பஸ்ஸு போயிட்டே இருக்கு. அப்போ உள்ளேருந்து ஒருத்தவங்க கத்துறான், நிப்பாட்டுங்க நான் வர ஸ்டாப்பிங் இறங்கிவிடும் அப்படின்னு. அப்போ கண்டக்டர் சொல்கிறாரு, அம்மா உங்கள் செயின் கிடச்சிருச்சு அப்படின்றாரு. எப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பஸ்ஸு நிற்காத இடம் அண்ணா அறிவாலயம். அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த திருடர்கள் கடைசி வரைக்கும் எல்லார்கிட்டையும் சுருட்டினது பத்தாதுன்னு பெண்களோட நகை பறிப்பு வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்றது. ஆகவே வர 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. தமிழகத்தை முன்னேற்ற பாதையை கொண்டு போங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இயற்கையை பாதுகாப்போம். அப்படி என்றால் இந்த 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக அதிமுககள் இயற்கையை பாதுகாத்து வந்திருக்கிறதா, இயற்கையை வளர்த்து இருக்கிறார்களா என்றால் பொதுமக்களாகிய நீங்கள் தான் உண்மையை சொல்ல வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கனிம வளங்களை, அதாவது ஏரி, ஆறு, மலை, குளம், குட்டை அத்தனையும் சூறையாடியவர்கள், அத்தனையும் விற்று தின்றவர்கள், வயிறை வளர்த்தவர்கள், கொழுத்தவர்கள் யார் என்றால் இந்த திமுக அதிமுக காரர்கள் தான். இன்னைக்கு இயற்கையை பாதுகாக்கிறோம், எங்களுக்கு ஆட்சியை எங்களுக்கு தாருங்கள், உங்களை மீட்டெடுக்கிறோம், இந்த பூமியை புனிதமாக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக காரர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம், இந்த அதிமுக காரர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பகுதிகள்
குறிப்பா தமிழ்நாடு அளவில் போகணும். தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் மட்டும் பார்ப்போம். ஏதாவது ஒரு தெரு, ஒரு ஏரியா, ஒரு பகுதி, ஒரு ஊர் ஏதாவது சீரா இருக்குதா? ரோடு எங்கன்னா தரமா இருக்குதா? எங்கன்னா குளம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா? எங்கன்னா ஏரி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா? அப்படி என்றால் எங்கேயுமே பாதுகாக்கப்படவில்லை. எங்க பார்த்தாலும் மனிதர்கள் அருவருக்கக்கூடிய செல்ல முடியாத வகையில் தான் இன்னைக்கு சாலைகளும் ரோடுகளும் கால்வாய்களும் இன்று இருக்கிறது. தாம்பரம் மாநகராட்சி ஆன பிறகு 4 வருஷம் முடிந்து 5வது வருடம் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரையும் இந்த தாம்பரம் மாநகராட்சியினுடைய வரவு செலவு என்ன என்பது பொதுமக்களுடைய பார்வைக்கே இன்று வரை வரவில்லை. இதுதான் தாம்பரம் மாநகராட்சி. இதுக்கு ஒரு IAS, இதுக்கு ஒரு 10 AE 10 ME இருக்கிற ஆள். ஆனா ஒருத்தன் கூட ஒரு உண்மையானவனு பார்த்தா ஒருத்தன் கூட உண்மையானவங்க, அத்தனை பேர் திருட்டு பசங்க தாங்கிறானுங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த தாம்பரம் மண்டலம், பல்லாவரம் மண்டலம், பம்மல் மண்டலம், குரோம்பேட்டை மண்டலம், ஏதாவது ஒரு மண்டலத்தில் அரசு அதிகாரிகள் அவங்க சீட்டில் உக்காந்துக்குன்னு வேலை செய்கிறாங்களா பார்த்தா ஒருத்தங்க கூட சீட்டில் இருக்கிறது கிடையாது. அத்தனை பேரும் கட்டிங், கரப்ஷன், கலெக்ஷன், இதுதான். மக்களுக்கு எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. நீங்க பாருங்க, ரோட பாருங்க, பேப்பர் போல போடுறான். காவாவை பாருங்க, 1 அடி போனா 3/4 அடி போடுறான், 3/4 அடி போனா 1/2 அடி போடுறான். கான்ட்ராக்ட் கேட்டுக்காருங்க, நீ எவங்கிட்ட போய் சொல்லிட்டே சொல்லு, இப்படிதான் போடுவோன்றான். ஏன்னு கேட்டா, நான் 2 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கும் போதே என்கிட்ட 40 லட்சம் ரூபாய் கட்டிங் வாங்கிடுறானுங்க. அப்புறம் நான் எங்க ரோட ஒழுங்கா போறதுன்னு கேட்கறானுங்க. இப்படியாப்பட்டவனுங்க நமக்கானவர்களா? இவர்கள் நம்மளை பாதுகாக்க கூடியவர்களா? இன்னைக்கு பாருங்க, குடிக்கக்கூடிய தண்ணி தனியார் மயமாச்சு, படிப்பு தனியார் மயமாச்சு. நான் படிக்கல, என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு முடியுதா? முடியல. யாருக்கு? இவர்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம். இவர்கள் வந்தால் நாம் ஏழ்மையா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கோட்டீஸ்வரன் ஆக்கிடுவாங்க, இவங்க வந்தா இந்த பூமியை சொர்க்கமாக்கிடுவாங்கன்னு இதுவரை ஆக்கி இருக்கிறார்களா? 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது, அடுத்தது திமுக வந்தது. இன்னைக்கு வரை டாக்ஸ் குறைஞ்சிருக்குதா? வரி குறைஞ்சிருக்குதா? பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணா பணம் இல்லாம முடிச்சு கொடுக்குறாங்களா? இல்ல ஒரு பட்டா பயிர் மாற்றம் பண்ண போனா பைசா இல்லாம முடிச்சிடுறாங்களா? இது ஒரு அரசா? இது மானங்கட்ட தரித்திர பிடிச்ச அரசு திமுக அரசு. இவனுங்களெல்லாம் மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுக்கணுமா? இவனுக்கு மறுபடியும் என்ன பண்ண போறானுங்க பாருங்க. ஒரே விஷயம்தான், திமுக பெண்களுக்கு இலவசம் பேருந்து செல்வதற்கு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு? எங்களுக்கு நீங்க ஆட்சி போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஆண்களுக்கு நாங்க இலவசன்றாரு. அப்ப டிரைவர்கள் யாரு சம்பளம் கொடுக்க? உங்க அப்பா நான் கொடுப்பான், இல்ல உங்க வீட்டுல வந்து கொடுப்பேன். யாரு தாலி அடக்கத்துக்கு நீங்க இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்க? இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச மக்களை ஏமாத்துறீங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. அரசு பேருந்து, அரசு ஓட்டுநர், ஆனா பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு இலவசம். அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கறது? சம்பளம் யாரு கொடுக்கறது? இது ஒரு அரசா? இவன் மக்களுக்கான அரசா? இவர்களுக்கு மறுபடியும் நம்ம ஓட்டு போடணுமா? இவர்கள் வந்தா மறுபடியும் நம்ம நல்லது பண்ணுவாங்களா? உழைக்கும் மக்களாகிய நாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய அளவுல இல்லாத அளவுக்கு ஆக்கினது திமுக, அதிமுக. திட்டமிட்டு பொதுமக்களை இன்னைக்கு அசிங்கப்படுத்துறான். பொதுமக்கள் ஒரு கவுன்சிலர் ரோட்ல கேட்க முடியல. ஐயா லைட் எரிய மாட்டேங்குது, ஐயா தண்ணி தேங்குது, ஐயா போறதுக்கு வழி இல்லைன்னு அவன் உடனே செருப்பத்து காட்டுறான். ரோட்ல எல்லாம் சத்தம் போட்டு லைட் எரியல, ரோடு பள்ளமா இருக்குது, காவா அடிச்சு கேட்டீங்கன்னா செருப்பால் அடி பண்றான் கவுன்சிலர். ஏன் கேட்கறான்னா, சும்மா எனக்கு ஓட்டு போடல, ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், உங்க ஏரியா லிஸ்ட்ல பாரு எவ்வளவு பேர் பணம் வாங்கி இருக்கிறான்னு. அப்போ இவர்கள் நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கிறார்கள்? ஓட்டு வந்து வித்து, அதாவது 1 ரூபாய் போட்டு 10 ரூபாய் சம்பாதிக்கணும், 1 கோடி ரூபாய் செலவு போட்டு 15 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். இன்னைக்கு பொது வாழ்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு தொழில் நிறுவனமாகி போகிறது. சேவை என்பது இவர்களுடைய தேவையாக மாறி போயிருக்கிறது. இன்னைக்கு இவர்கள் மக்களுக்கு செய்வார்கள் என்றால் மக்களுக்கு செய்வார்களா? எப்படி? ஒன்னில நாளைக்கே எலெக்ஷன் ஆகுதுன்னா இந்த தொகுதி MLA SR ராஜா 20 கோடியில 40 கோடியில 50 கோடி கூட செலவு பண்ணது ஒரு ஐடியா கிடையாது. சிட்லப்பாக்க ராஜேந்திரன் அவருக்கு சீட்டு குத்திங்கன்னா நாளைக்கே 20 கோடி 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி ரெடி ஆகுறாரு. ஆனா அவர் எப்படி பொது வேலை செய்வாரு? 1 ரூபாய் சம்பாதிக்காம எப்படி மக்களுக்கு செய்வாரு? அப்ப 20 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இவர்கள் 200 கோடி சம்பாதிப்பாங்களா? சம்பாதிக்க மாட்டாங்களா? இவங்க எப்படி இயற்கையை பாதுகாப்பாங்க? வரலாற்றை எப்படி இவங்க மீட்பாங்க? இதுவரை ஒரு மரம் வச்சுக்கிறாங்களா? தாம்பரம் கார்பரேஷன் மூலியமா ஒரு செடியை வளர்த்துருக்காங்களா? ஒரு ஏரியை புனரமைச்சிருக்கிறாங்களா? அந்த ஏரியில
ஆடு மாடு கண்ணுக்குட்டி தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிச்சம் மீறி ஏரிகள் மக்கள் பயன்பாட்டு ஒரு பக்கம் விடுங்க. நம்ம வீட்டில் வளர ஆடு மாடுங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு அந்த ஏரிய குளத்தை சுத்தமாக வச்சிருக்கிறானுங்களா? இந்த தாலி அர்த்த பசங்க இவனுங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு பண்ணணுமா? இவனுங்களெல்லாம் மறுபடியும் நம்ம ஜெயிக்க வைக்கணுமா? இவங்கெல்லாம் ஜெயிச்செல்லாம் பண்ண முடியுமா? ஏங்க ஒரே ஒரு உதாரணங்க, எத்தனை அரசு பள்ளி இந்த திமுக ஆட்சியில தாம்பரத்தில் அதிகமாக கட்டி இருக்கிறாங்க? எந்த பகுதி எக்ஸ் ஒய் இசட் ஏபிசிடி சொல்லுங்க பாபா. இந்த 60 ஆண்டு காலமா திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்திருக்குது. எத்தனை அரசு பள்ளிகள், எத்தனை அரசு கல்லூரிகள் நம்முடைய குழந்தைகளுக்காக நம்மளுடைய மக்கள் தொகை ஏற்ற மாதிரி அதிகமா ஒரு கூடுதலா ஒரு அரசு பள்ளி திறந்திருக்கிறாங்களா? ஒரு அரசு கல்லூரியை திறந்திருக்கிறாங்களா? இதுதான் திமுக, இதுதான் அண்ணா திமுக. உறவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாங்கள் வாழ்வதற்காக, தங்கள் குடும்பம் வாழ்வதற்காக, தங்கள் உறவுகள் வாழ்வதற்காக பொதுமக்களையும் அடித்துக் கொள்ள தயங்க மாட்டார்கள் இந்த திமுக கட்சி அண்ணா திமுக கட்சியும். பொதுமக்களை காப்பது இவர்கள் நோக்கம் அல்ல. தங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால், பார்ப்பனிய பனியா முதலாளிகளுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அவர்கள் காலை நக்குவதில் முதலிடத்தில் இருப்பார்கள், நம்மளை துரத்தி அடிப்பதில் முதலிடத்தில் இருப்பார்கள். இவர்கள் மக்களுக்கானவர்களா இல்ல முதலாளிகளுக்கானவர்களா? நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு 4 முனை பட்டி திமுக அண்ணா திமுக அப்புறம் புதுசா வந்துக்கிற தாவேகா கட்சி. தாவேகா கட்சி பத்தி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா நுழைந்த குளமும் சரி, அமீனா புகுந்த வீடும் சரி உருப்படாதுன்னு என்னைக்கு நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியில போய் தொலைஞ்சானோ அப்போ அந்த கட்சி குட்டி சோறாய் போச்சுன்னு முடிவு வந்தாச்சு. அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பா கிடையாது. ஏன்னா நாஞ்சில் சம்பத் சாதாரணமான ஆள் கிடையாது. மதிமுகவை கருவறுத்து வந்தவன் நாஞ்சில் சம்பத். திமுக அண்ணன் தம்பி 2 பேர் பிரச்சனை, முக அழகிரி முக ஸ்டாலின் பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்தவன் நாஞ்சில் சம்பத். அதே மாதிரி அண்ணா திமுக போனா அண்ணா திமுக குட்டி சேரணும் நாஞ்சில் சம்பத். இன்னைக்கு தாவேகாக்கு போறேன்னா சத்தியமா அது தரமட்டமா போயிட்டான். அதுக்கான ஆலோசனை தான் அவன் சொல்லுவான். அதனால தாவேக்கெல்லாம் நாஞ்சில் சம்பத்தையோ செங்கோட்டையனையோ ஆதவார்ஜுனா வைத்தியோ முன்னுக்கு வரேன்னு கனவுலையோ நினைக்காதீங்க. அது எப்போ க்ளோஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு திமுக அண்ணா திமுக ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? எங்க அண்ணா சொல்றாரு, நாங்கள் வந்தால் மாற்றத்தை உருவாக்குவோம், மாற்றத்தை நிகழ்த்துவோம். ஆனா திமுக அண்ணா திமுக ரெண்டும் ஒரே கலர் தான். இது வெள்ளை கலர், அது கருப்பு கலர். ஆனா அடிக்கிற பிரஷ் ஒரே பிரஷ் தான். இன்னைக்கு கூட எங்க அண்ணன் பேட்டி கொடுத்தாரு, திமுக அண்ணா திமுக இருக்கிறவங்க தான் இன்னைக்கு திமுக இருக்கிற மினிஸ்டர் அத்தனை பேரும் அண்ணா திமுக இருக்கிறவங்க தான் திமுக இருக்கிறவன். இன்னைக்கு திமுக அண்ணா திமுக கட்சி கட்டணும் தான் தாவேகாக்கு போய் நிற்கிறான். அப்புறம் எப்படி இந்த கட்சி உருப்பிடும்? எப்படி இந்த நாடு உருப்பிடும்? நாடு வழங்குமா? மக்களே, நம்ம தலைமையில நம்மள நெருப்பு வச்சு கூடாது. நீங்க என்னதான் இருந்தாலும் சரிப்பா, இவ்வளவு நாளா சீமான் பிள்ளைகளும் தம்பிமார்களும் தங்கச்சிகளும் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த ஒரு முறை அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு நீங்க முன்னும் வரணும். ஒரு மாற்றத்தை கொடுத்தாவும் 5 வருஷம் கொடுக்கலன்னா குடியா மொழிவிடுது. 60 வருஷமா இந்த நாட்டை திமுக காரணங்களுக்கு அண்ணா திமுக கொடுத்து இன்னைக்கு மக்கள் வாழ முடியாத நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க. எந்த தொழில் நிறுவனங்கள் தொடங்கினா என் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமோ, என் நாட்டு மக்கள் வாழ முடியாதோ என துரத்தி அடிச்ச எல்லா ஸ்டேட்டினுடைய கழிவு நிறுவனங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கெயில் எரிவாயு, அதே மாதிரி கூடங்குளம் அணு உலை எல்லாம் சாதாரணமாக கிடையாதுங்க. இவனுங்க கமிஷன் வாங்கிட்டு அணு உலை கொடுத்துருக்கானுங்க அனுமதி. கொஞ்சம் லைட்டா கசிஞ்சா போதும், சென்னை மாநகரமே ஒரு நொடியில சுடுகாடு ஆயிடும். ஒன்லி காத்து தான். இருக்கிற எஸ்ஐ அப்படியே மயக்கி விழுந்துருவாரு. நான் அதோ பேசினுக்கிறேன் பாரு, நான் அப்படியே விழுந்துருவேன். அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் அப்படியே விழுந்துருவாங்க. அணு உலை அப்படியாப்பட்ட ஒரு நச்சுகரமான அணு உலை. இவனுங்களுக்கு திமுக காரணங்களுக்கு அண்ணா திமுக அதை பத்தி கவலை கிடையாது. அது அணு உலை கசிஞ்சதுன்னா உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெலிகாப்டர் வச்சுன்னா அடுத்த மாநிலத்துக்கு போயிடுவானுங்க. நீ நான் எங்க போவோம்? அவர் ஸ்டேஷனுக்கு போவாட்டி எதனா ஒன்று ஆயிடுவாரு, நான் வீட்டுக்கு போவாட்டி எதனா ஒன்று ஆயிடுவேன். இதுதான் நிலைமை. இவனுங்களுக்கு ஓட்டு போடணுமா? இந்த திமுக ஓட்டு போடணுமா? அடுத்தது அண்ணா திமுக ஓட்டு போடணுமா? இவங்களை ஜெயிக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சுடுகாடு தோண்டி வைக்கணுமா? இனியும் நாம் பொறுக்க கூடாது என் உறவுகளே. இனிமேலும் பொறுக்க கூடாது, இனிமேலும் நம்ம அனுமதி கூடாது. அனுமதிச்சதுலாம் போதும். இந்த திமுக எவனா சொந்த துட்ட செலவு பண்றானா? பேசுனாங்க,
அதிமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி, இப்ப திமுக ஆட்சியில் 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி கடன். இவங்க அப்பா விட்டு சொத்தா இவனுங்க கொடுக்க போறானுங்களா? சரி, இந்த கடன் வாங்கினாங்களா? இப்ப 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குதா? என் கிட்ட இருக்குதா? இல்ல என் பிள்ளைங்க கிட்ட இருக்குதா? அத்தனையும் வட்ட செயலாளர் இருந்து, மண்டல செயலாளர் இருந்து, சேர்மன்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, எம்பில இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அத்தனை பேர்கிட்ட தான் இந்த லட்சம் கோடி இருக்குது. ஆனா எங்க அண்ணனை நீங்க வர வச்சீங்க, இத்தனை கோடியை நாங்க மீட்டுடுவோம். ஒத்தனை கூட சும்மா விட மாட்டோம். ஒத்தனை கூட 3 வேலை சோறு, 8 மணி நேரம் வேலை. உனக்கு என்னடா கூட்டத்தில் பணம்? யார் விட்டு பணம்? யாரு அப்பா விட்டு பணம்? மக்கள் பணம் மக்களுக்கே வந்து சேரும். அப்படின்ற ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம், கண்டிப்பா செய்வோம். பாருங்க, இந்த அரசு 60 ஆண்டு காலமா இருக்குது. ஏதாவது இந்த அரசு இந்த மக்களுக்காக ஏதாவது செய்தது உண்டா? இவனோ கடன் வாங்குறான், அவனோ கடன் வாங்குறான், இவனோ கொள்ளடிக்கிறான், அவனோ கொள்ளடிக்கிறான், இவனோ ஊழல் செய்யறான், அவனோ ஊழல் செய்யறான். இப்படின்னு யதார்த்தமா நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்புறம் மறுபடியும் அந்த திருட்டு பசங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எப்படி நாடு உருப்பிடும்? 1000 ரூபாய் கொடுக்குறோம், 500 ரூபாய் கொடுக்குறோம். அதை வாங்கிக்கிட்டு கடைசி வரையும் நம்ம பிச்சைக்காரனா இருக்க போறோமா? நம்ம பிள்ளைங்களை நடுவோட்டை விட்டு போறோமா? இதை மாற்றத்துக்கு கொண்டுகிட்டு வரணும். இது நமக்கு காலம் கொடுத்த கடைசி வாய்ப்பு. ஏற்கனவே ஒரு மகத்தான ஒரு தலைவனை நம்ம விட்டுட்டோம். அடுத்தது அவனுடைய வழித்தோன்றலா இருக்கிற இவரை நம்ம விட்டுறக்கூடாது. இவன் ஒருத்தனை தவிர இந்த நாடு முன்னேறுவதற்கு வழியாயில்லை. தமிழ் தேசிய ராட்சசன் திரு சீமான் அவர்களோடு இணைந்து இன்றோடு 6 மாதம் ஆகிறது. இது ஏங்க நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 25 ஆண்டு காலம், குறிப்பாக ஒரு 15 ஆண்டு காலம் வேறு ஒரு தமிழ் தேசிய தளத்தில் என்னுடைய ஆயுளை விரக்தி செய்தேன். அதற்கு முன்பாக ஒரு 10 ஆண்டு காலம் அரசியல் புரிதல் இல்லாது ஒரு இடத்தில் அரசியல் பயின்றேன். ஆனால் சமீபத்திய அரசியல் என்னவென்று புரிகிற சூழல் வரும்பொழுதுதான் திரு சீமான் அவர்களை நோக்கி நான் சென்றேன். அடிப்படையில் அரசியல் எப்படி இருக்கிறது? என் அன்பு உறவுகளே, அரசியல் மக்கள் சேவைக்கு என்கிற நிலை போக ஒரு தனிமனித தேவைக்கு தான் அரசியல் என்கின்ற சூழல் மாறுகிறது. ஆக மக்கள் சேவைக்கான அரசியலை தற்காலத்தில் யார் செய்கிறார்கள் என்றால், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் செய்கிறார்கள் என்கிற புரிதலோடு தான் அவர் கரங்களை இறுக பற்றினேன். இங்கே ஊழல் பெருத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் தனிமனித வருமானத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சேவை புரிவதிலே எந்த விதமான கவனமும் செலுத்த மறுக்கிறார்கள் என்கிற அற்புதமான அரசியலை மக்களுக்கு கற்பித்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு ஒரு மாமன்ற உறுப்பினர் அவர் பதவியேற்ற பிறகு ஓராண்டு காலத்திலே அவருக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள், பல நூற்றுக்கணக்கான கோடிகள் எப்படி வருகிறது என்கிற மனசாட்சியோடு அந்த கேள்விகளை பொதுமக்கள் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட கோடிகளை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக மகிழ்ந்து, விலை உயர்ந்த மகிழ்ந்து. அரசியலை இருவேறுபடுத்தி நான் சொல்ல விழைகிறேன். கூகுளுடைய CEO சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு கருத்தை முன்மொழிந்தார். கடினமானதை தேர்ந்தெடுங்கள், அதில் போட்டி இருக்கிறது, மேலும் அதில் வெற்றி கிடைக்குமாயின் அது உறுதியாகவும் நிலைத்த தன்மையோடும் இருக்கும் என்கிறார். அதனால்தான் தமிழ் தேசிய அரசியலை எவரும் நிலையாக முன்னிறுத்துவதில்லை. காரணம் என்னவென்றால், அதில் உங்களுக்கு லாப நோக்கு எதுவும் இல்லை. மக்கள் செயல் நோக்கு, சேவை நோக்கு தான் இருக்கிறது. என் அன்பு உறவுகளே, பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தலைப்பை திராவிட கட்சிகள் இட்டு கூட்டம் நடத்தாது. காரணம் என்னவென்றால், இதன் மீது அக்கறை இருக்கின்றவர்கள் போல் நடிப்பார்களே ஒழிய அக்கறை உண்மையாலுமே இருக்காது. இப்போது அரசியலுடைய சூழல் எப்படி இருக்கிறது?
நாம் தமிழர் கட்சி எதற்காக மக்கள் விரும்ப வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற போக்கினை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டமாக இட்டு நாம் சொல்கிறோம். நிலம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அடிப்படையிலே நாம் என்ன பேச வேண்டும் என்பதை இங்கே மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். இடம் கையகப்படுத்தும் பொழுது, இடம் பறிபோகும் பொழுது அந்தந்த பூர்வடி மக்களுக்கான தமிழ் தேசிய மொழிவழி தேசிய மக்களுடைய அரசியல் உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகும் என்கிற காரணத்தினால்தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முனைகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? 19 உட்கூறு 1 என்ன சொல்லுது? காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எந்த மாநிலத்தில் யார் இருந்தாலும் எங்கு சென்று வேண்டுமானாலும் நிலம் வாங்கிக் கொள்ளலாம், குடியேறிக் கொள்ளலாம், ரேஷன் கடையில் அடிப்படை பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம், வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு சமத்துவமான ஒரு சட்டம் இருக்கிறது. அதே வேளையில் வடகிழக்கு மாநில பகுதியில் சிறப்பு சட்டம் இருக்கிறது. என் அன்பு தோழர்களே, 170 பிரிவு FA 2 இருக்கு. இதை நீங்க உட்கூறா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு சிறப்பு சட்டம் என்றால், மேலே இருக்கிற வடகிழக்கு மாநில பகுதிகளிலே மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் இது போன்ற பகுதிகளிலே வேற்று மாநிலத்தவர் வந்து வாழலாம், ஆனால் நிலங்கள் வாங்க முடியாது. வேற்று மாநிலத்தவர் வந்து வாழலாம், ஆனால் அங்கே அடிப்படையிலே தொழிலை தொடங்க முடியாது. நீங்கள் எப்ப வரணும் எப்ப போகணும் அந்த மாநிலம் முடிவு செய்யும். அதுபோன்று ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழகம் கொண்டிருக்க வேண்டும். இங்க என்ன நடக்குதுன்னா, வந்தேரிகளின் வேட்டைக்காடாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் நிலப்பரப்பை அபகரித்துக் கொள்ளலாம், யாரு வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம். அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சொல்கிற அரசியல் கூற்று என்னவென்றால், மொழிவழி தேசிய மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தினுடைய பூர்வடி மக்களில் ஒருவன்தான் அந்த தேசத்தை ஆள வேண்டும் என்கிற ஒரு சிறப்பு, ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தலைவர் திரு சீமான் அவர்கள் நம்மளிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிமைக்கு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை எண்ணமும் கோட்பாடும் இதுதான் என்கின்ற அந்த சிந்தனையை மக்களிடத்திலே ஒவ்வொரு நிர்வாகிகளும் கொண்டு சேர்க்க வேண்டும். அடிப்படையில் அனைத்து விதமான அடையாளத்தையும் இவர்கள் தகர்த்தெறிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அடையாளத்தை வந்து தகர்த்தெறிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு தமிழ் தேசிய இன விடுதலைக்காக போராடிய ஒவ்வொரு தலைவனுக்கும் அந்தந்த நிலப்பரப்பில் ஆகப்பெற ஒரு நினைவு சின்னம் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசை வந்து துவக்கிய பாபர் வந்து 1530 டிசம்பர் 26 இறந்துடுறார். அப்போ இறக்கும்போது அந்த முகலாய பேரரசு வந்து அதனுடைய அந்த ஆக்கத்தை உருவாக்கிய பாபர் இறந்து விடுகிறார். அவர் இறக்கும்போது சொல்கிறார், என்னோட சடலத்தை நான் நேசித்த மண்ணாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் வந்து பதிச்சிருங்க அப்படின்னு சொல்றார். அதன் அடிப்படையிலேயே பாபருடைய உடல் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூல்ல புதைக்கப்படுகிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இன மக்களுடைய விடுதலைக்காக போராடியவனுடைய அடையாளம் அந்தந்த மண்ணில் இருக்கிறது. அடுத்தது, உலகில் எந்த நாடுகள்லாம் அடிமைப்பட்டு கிடந்ததோ அந்த நாடுகள்லாம் என் நாடு என்றான் மகாகவி தாந்தே. இந்த தாந்தேவனுடைய கொள்கை கோட்பாட்டை, இந்த தாந்தேவனுடைய ஆகப்பெரும் அந்த ஆற்றலை வரியை உட்வாங்கி கொண்ட சேகோர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கியூபானுடைய விடுதலைக்காக போராடுகிறான், காங்கோ விடுதலையில் தோல்வி வருகிறான், பிறகு பொலிவே விடுதலையில் கிட்டத்தட்ட வெற்றி காணுகிற அந்த சூழல்ல அவரை சிறைப்படுத்துகிறார்கள். சரியாக 1967 அக்டோபர் 9 அவர் இறந்து விடுகிறார்னா சுட்டு வீழ்த்தப்படுகிறார். பொலிவேனுடைய அந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் அந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட ரேனியல் பாரியண்டோஸ் என்கிற அதிபருடைய உத்தரவுனால மரியோ என்கிற ஒரு நபர் சுட்டு கொண்டுறாங்க. அப்போ கியூபால இருந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சேகுவாரோட உடலை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. பொலிவியானுடைய அதிபர் என்ன சொல்றாரு, கொடுக்க முடியாதுன்ட்டான், எரிச்சாச்சுன்ட்டான். சரி எரிச்சா பரவாயில்ல, சாம்பலா குடுறான்ட்டான். சாம்பலம் கொடுக்க முடியாது, நாங்க வச்சுக்கிறோம், அவனை பத்தி சிந்தனை உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ட்டான். கடைசியில் என்னாச்சு, பொலிவை அப்படியே விட்டது. சேகுவாரா போயிச்சானுங்க.
போஸ்ட பிறகு அந்த நாட்டு மக்கள், அதாவது கியூபா நாட்டு மக்கள் எப்படியாவது வந்து சேகோரை தன்னுடைய பூர்வீக மண்ணாக இருக்கக்கூடிய அந்த கியூபா பகுதியில் வந்து புதைச்சிருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த அரசை வலியுறுத்திட்டே இருக்காங்க. 30 ஆண்டுகள் கழித்து 1997 அக்டோபர் 19 ஒரு நேரடியான ஒரு அற்புதமான காங்கிரஸ் அரசு அமைதி எங்க பொலிவேல. அங்க இருக்கிற அந்த அமைச்சர் அந்த பிரதமர் என்ன சொல்றாரு, நீங்க இப்போ சேகோரனுடைய உடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னும்போது ஒரு அருமையான உத்தரவை கேட்டுக்கொண்ட கியூபா அதிபர்கள் நேராக அங்கிருந்து வந்து இராணுவத்தை அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? பொலிவாக்கு அனுப்புறாங்க. பொலிவாவில் வந்து ஒரு விமான ஓடுதளம், அதுக்கு கீழே வந்து சேகோரா போச்சிருக்காங்க. புதைக்கும் போது உங்களுக்கு தோண்ட எலும்பு கூடுதலாக வருது. இதில் வந்து எந்த எலும்பு கூடுன்றத ஒரு சில குழப்பங்கள் இருக்கும்போது அந்த மரியோ என்கிற நபர் அன்றைக்கு உயிரோடு இருந்தார். அப்போ என்ன வந்து வெறும் எலும்பு கூட வருது, இது யார் வந்து சேகோரா என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற போது 2 கைகளையும் அகற்றப்பட்ட எலும்பு கூட எதுவோ அதுதான் சேகோரா அப்படின்ற ஒரு இறுதி முடிவுக்கு வராங்க. அதை வந்து அவருடைய மகனுடைய மரபனுடைய அந்த அந்த செக்கிங் சொல்லலை மரபனை ஒப்பிட்டு அதை உறுதிப்படுத்துறாங்க. இது சேகோரனுடைய எலும்பு கூட தான் உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அது 1997 அக்டோபர் 19 சேகோரானுடைய எச்சத்தை கொண்டு போயிட்டு கியூபாவில் அடக்கம் பண்றாங்க. சாந்தா கிளாராங்கிற அந்த ஒரு மியூசியம், அந்த மியூசியத்தில் அடக்கம் பண்றாங்க. இன்றைக்கு கியூபா நாட்டு மக்கள் அனைவருமே என்ன பண்றாங்க, சேகோரை தூக்கி கொண்டாடுறான். காரணம் என்னன்றா, உலகம் முழுக்கும் இருக்கிற புரட்சியாளனுடைய அடையாளத்தை இவன் ஒருவனே தக்க வைத்துக் கொண்டு இருப்பதனால உலகம் முழுக்க இருக்கிற அந்த புரட்சியாளனுடைய அடையாளத்தை இவன் மிக சிறப்பாக பெற்றிருப்பதனால அந்த அடிப்படை தத்துவத்தினாலேயே அவரை மீண்டும் அருமையாக கொண்டாடுறாங்க. எதிர் வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்கிற ஆகப்பெரும் கட்சி, அதனை உருவாக்கிய திரு சீமான் போன்ற அற்புத தலைவர்கள் அந்த அதிகாரம் வரும்போது நிச்சயமாக தமிழர்களுடைய அடையாளம் பாதுகாக்கப்படும், தமிழர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும், தமிழுடைய கல்வி உரிமை பாதுகாக்கப்படும், தமிழுடைய பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி எதிர்வருகிற தேர்தலிலே விவசாய சின்னத்தில் இங்க இருக்கிற பொதுமக்கள் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை ஆகப்பெரும் ஒரு விதிமிக்க கட்சியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.